அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட் இன்று அதிரடி. இந்நேரத்துக்கு எல்லாரும் அந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு. இப்பதான் தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் படத்தை மலையாளத்திலே பார்த்து ரிவ்யூ பண்ணலாம் தான் பிளான் பண்ணேன். பட் வராதது எதுக்கு பண்ணிக்கிட்டு அதான் வெயிட் பண்ணி தமிழ்ல பார்த்து இந்த ரிவ்யூ. நீங்க இந்த காலேஜ் லைஃப் மூவி அண்ட் அதுவும் மலையாள படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். அதை தொடர்ந்து பாசிட்டிவ் சைடு வரும்போது ரெண்டு பேரை கண்டிப்பா சொல்லி ஆகணும். பேசில் ஜோசப் அண்ட் வினித் ஸ்ரீனிவாசன். இவங்க ரெண்டு பேரோட அந்த ஆக்டிங் சூப்பரா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணிருப்பாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா பாசில் ஜோசப் காலேஜ் ஈவெண்ட் நடத்தி ஆகணும்னு சொல்லி அவர் பண்ற சில அட்டூழியங்கள்லாம் பாக்குறதுக்கு ரசிக்கிற தன்மையா இருக்கும். இன்னொரு பக்கம் வினித் ஸ்ரீனிவாசன், இவர் நிறைய பேருக்கு யாருன்னு தெரியலனா இருதயம் படத்துடைய டைரக்டர். இந்த படத்துல ஒரு சிங்கரா வந்திருப்பாரு. காலேஜ் ஈவெண்ட்டுக்கு கெஸ்டா வந்தவனை கடைசியில என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்ற அளவுக்கு அங்க ஒரு காமெடியை கிளப்பி அவரோட அந்த இன்னசென்ட் ஆக்டிங் நல்லா இருந்திருக்கும். ஈவன் படத்தோட அந்த காஸ்டிங்கே பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குன்னு தான் சொல்லுவேன். மின்னல் முரளி படத்துடைய ரைட்டர் அருண் அரவிந்தன் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த படத்தை டைரக்ட் பண்ண நம்ம பாசில் ஜோசப் இங்க ஹீரோவாகவும் அண்ட் ஹீரோவா வந்த நம்ம டொவினோ தாமஸ் இங்க வில்லனா வந்திருப்பாப்ல. பாக்குறதுக்கே செம்ம ரிஃப்ரெஷிங்கா ஒரு ரீயூனியன் மாதிரில இருக்கு. காமெடியை இவங்க நல்லாவே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. எதுக்கு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன்னு கேட்டதுக்கு பாசில் ஜோசப் சொல்ற காரணமா இருக்கட்டும், இன்ஸ்டன்ட் கான்கிரீட்டை வச்சு முல்லை பெரிய டேமை காப்பாற்ற போறேன்னு சொல்றது, டொவினோ தாமஸ் கத்தி எடுத்துட்டு வரேன்னு கிச்சனுக்குள்ள போறது, அது போக சில கேரக்டர்ஸோட பாடி லாங்குவேஜுமே கூட பாக்குறதுக்கு செம ஃபன்னா இருக்கும். காமெடி படத்துல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. இன்டர்வல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ்க்கு இவங்க நெருங்கின விதம், இன்ஸ்டன்ட் கான்கிரீட் ஐடியாவை கடைசியில கிளைமேக்ஸ்ல சொருவுனது, அதெல்லாம் செம ஃபன்னா அழகா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது எதுவும் புதுசா சொல்ற அளவுக்குலாம் இல்ல. ஐ மீன் வழக்கமா நம்ம பாக்குற மலையாள படங்கள் எப்படி மேக்கிங் தரமா பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதுலயும் முக்கியமா இவங்களோட அந்த ஆர்ட் ஒர்க், போட்டிருக்க செட்டு, கதைக்கு சூஸ் பண்ணிருக்கிற அந்த லொகேஷன்ஸ், அதை சினிமாட்டோகிராஃபி வைஸ் அழகா ரொம்ப ரியலிஸ்டிக்கா காட்டியிருப்பாங்க. மலையாள படங்கள்னாவே விஷ்ணு விஜய் தான் மியூசிக், இங்கேயுமே அதே வேலையை தான் பார்த்திருக்காங்க. மியூசிக் பெருசா குறையா சொல்ற அளவுக்கு இல்ல, நார்மலா டீசென்ட்டா தான் போட்டிருக்காங்க. காமெடி சீன்ஸ்லாம் அந்த மியூசிக் அழகாவே எலிவேட் பண்ணி கொடுத்திருக்கும். அது போக நிறைய தமிழ் படங்களோட பாட்டெல்லாம் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா அலைப்பாயுதே சாங்லாம் வந்திருக்கும். ஓவராலாவே படத்தோட அந்த மேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஆனா அதுவே நெகட்டிவ் சைடு வரும்போது நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. பாசிட்டிவா கன்சிடர் பண்ற சில விஷயங்கள்லயே நெகட்டிவும் இருக்கு. ஈவன் படத்தோட அந்த கான்செப்டுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருந்திருக்காது. காலேஜ் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 3 ஸ்டூடெண்ட்ஸ் செத்துருவாங்க. சோ அந்த துயரமான சம்பவத்துக்கு அப்புறம் இனி இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி காலேஜ்ல இனி எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் நடக்கக்கூடாதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு தடையை விதிக்கிறாங்க. சில வருஷங்கள் கழிச்சு அதே காலேஜுக்கு படத்துடைய ஹீரோவான சாம் குட்டி நம்ம பாசில் ஜோசப் ஜாயின் பண்றாரு. இனி நடக்கவே கூடாதுன்னு பேன் பண்ண கல்ச்சரல்ஸை இந்த முறை கண்டிப்பா நடந்தே ஆகணும்னு சொல்லி பிடிவாதமா இருக்காப்ல. சோ ஃபைனலா ஹீரோ அண்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த ஈவெண்ட்டை கடைசியில நடத்தினாங்களா இல்லையா, இதுக்கு நடுவுல எப்படி டொவினோ தாமஸ் இன்வால்வ் ஆகுறாரு, அவருக்கும் பாசில் ஜோசப்புக்கும் எப்படி முட்டிக்குதுங்கிறது தான் இந்த படத்துடைய முழு கான்செப்டே. கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் வெர்சஸ் கோவில் ஃபெஸ்டிவல்ங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த கான்செப்டே ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். இதெல்லாம் புதைச்சி தள்ளியே ரொம்ப காலம் ஆகுது. அதை இவங்க திரும்பி கிண்டி எடுத்திருக்காங்க. பொதுவா மலையாள சினிமாவோட ஸ்பெஷாலிட்டியே படத்தோட கதை என்னதான் பழசா இருந்தாலும் இல்ல எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் அதை பிரசன்டேஷன் வைஸ் சூப்பரா பண்ணுவாங்க. ஸ்கிரீன் பிளே அட்டகாசமா இருக்கும். பட் இங்க அது கம்ப்ளீட்டா மிஸ் ஆகுது. படத்தோட அந்த ஸ்கிரீன் பிளே தட்டு தடுமாறி போறத உங்களால கண்டிப்பா நோட் பண்ண முடியும். சில இடங்கள்ல கதை எதை நோக்கி போகுதுங்கிற அந்த கிளாரிட்டியுமே இருக்காது. ரொம்ப பிரெடிக்டபிளான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். நீங்க அடுத்து என்ன நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் அடுத்த சீனா நிக்கும். புதுசா சொல்ற அளவுக்கு எதுவும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. தொடர்ந்து ஒரே இடத்த சுத்தி சுத்தி வர மாதிரி காலேஜ் கல்ச்சரல்ஸே சுத்தி வருவாங்க. அதை தாண்டி கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இருக்காது. ஒரு செகண்ட் மின்னல் முரளி படத்தோட ரைட்டரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிளாட்டான ஸ்கிரீன் பிளேயா தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு சீனுமே அமைக்கப்படல. ஈவன் படத்துல அந்த கேரக்டர்ஸ்க்கான ரைட்டிங்குமே பாத்தீங்கன்னா லைட்டா மிஸ் ஆகும். பாசில் ஜோசப் தவிர வேற எந்த ஒரு கேரக்டர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. படத்தோட ஃபீமேல் லீடா வர டெலுலு நம்ம ரியா ஷுபு கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆணிங்கிற ரேஞ்சுக்கு அந்த கேரக்டர் தள்ளப்பட்டிருக்கு. அதுலயும் முக்கியமா நம்ம டொவினோ தாமஸ் மனுஷன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தாங்க பண்றான். ஆனா வில்லனுக்கான மரியாதை இல்லையாடா. ரவுடிசம் பண்ண ஒருத்தன் ஃபேமிலிக்காக இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஃபேமிலி மேனா பாட்டு கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது காலேஜ் பசங்க அவங்க கிட்ட தெரியாம பிரச்சனை பண்ணும்போது அதை அவன் பேசியே தீர்த்து இருக்கலாம். அதை விட்டுட்டு இவ்வளவு நாளா சைலண்டா இருந்தவன் இப்ப சண்டைக்குள்ள இறங்குறாங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அது ஒரு வேலிடான ரைட்டிங்கா இருந்திருக்காது. பிருத்திவிராஜோட குருவாயூர் அம்பல நடுவில் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட் உள்ள ஒரு படம். அதுல எப்படி பிருத்திவிராஜோட கேரக்டர் கல்யாணத்தை நடத்த விடாம அவர் ஈகோனால கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர்ல தான் இங்க நம்ம டொவினோ தாமஸை பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது கடைசி வரைக்குமே ஒரு முயற்சியாவே போயிடுச்சுங்கிறது தான் மேட்ரே. கேமியோன்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்திருக்கும். கடைசி வரைக்கும் அது ஏன் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு டவுட்டாவே இருக்கு. அது யாரு, என்ன, எதுக்கு வராரு
யாருன்னு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்காது. ஈவன் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நானும் ஏதோ நம்ம சேட்டா சஞ்சு தான் வரப்போறாருன்னு நினைச்சேன். ஈவன் படத்தோட ப்ரொமோஷன்ஸ்ல கூட சஞ்சு சாம்சன் இன்வால்வ் ஆகி இருந்தாரு. அதை வச்சு நான் வேற என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். நிறைய மலையாள ஆடியன்ஸ் இந்த கேமியோவை என்ஜாய் பண்ணதா சொல்லி கேள்விப்பட்டேன். பட் நார்மல் ஆடியன்ஸுக்கு இது டவுட் தாங்க. எப்படி பாசிட்டிவ் சைட்ல மியூசிக் அண்ட் காமெடியை வந்து நல்ல விதமா சொல்லணும், அது நெகட்டிவாவும் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க பண்ண காமெடி எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா காமெடிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டாங்களோ அப்படின்னு தான் நீங்க யோசிப்பீங்க. அண்ட் ஆல்சோ மியூசிக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆகல. படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான எமோஷனல் கண்டென்ட் ஒன்று இருக்கு. படத்தோட மெயின் கோரே அதுதான். பட் அதை அவங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணல. கல்ச்சரல்ஸ் நடக்காம போனதுக்கு இதுதான் ரீசன்னா அதை இனிமே அவங்க அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும். இந்த படத்துல எமோஷனல் கனெக்ட்ங்கிறது கண்டிப்பா ஒர்க் ஆக வேண்டியது. ஆனா படத்துல அதை ஃபோக்கஸ் பண்ணாம விட்டது ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கு. அந்த இம்பாக்ட் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் படத்தோட ரன் டைம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு நெகட்டிவா தான் சொல்லுவேன். இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்டுக்கு 2.25 மணி நேரங்கிறது உண்மையிலே டூ மச் தான். நடுவுல நிறைய இடங்கள்ல வந்து நீங்க போர் அடிக்கிறத உணர்வீங்க. அந்த லேகும் கண்டிப்பா இருக்கும். சில விஷயங்களை ஜவ்வு மாதிரி இழுத்திருப்பாங்க. சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்ற மாதிரி. ஓவராலா ஒரு தடவை பார்க்கலாம்ங்கிற அளவுக்கு ஒரு ஆவரேஜான படம் தான். சிம்பிளான ஒரு கமர்ஷியல் மூவி. ஓவரா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம நீங்க போனீங்கன்னா சில இடங்கள் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். மற்றபடி மற்ற மலையாள படங்கள் லைக் பிரேமலு, ஆவேசம், குருவாயூர் அம்பல நடுவில், மரணமாஸ், படக்கல மாதிரியான இம்பாக்ட் இதுல இருந்திருக்காது. 10/11 அதுல இது ஒண்ணுங்கிற மாதிரி தான். மற்றபடி புதுசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்ல. வெல், இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா மலையாளத்துல பாத்தீங்களா இல்ல தமிழ்ல பாத்தீங்களா, உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்து உங்களை அந்த பிராண்ட் நியூ டேல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பாய், see you.